பாலிவுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். விஜய், சங்கீதா, த்ரிஷா இவங்கள பத்தி பேசாத ஆளே இல்ல. சினிமாவிலையும் இவங்கள பத்தி எல்லாரும் பேசினாங்க, அரசியல்லையும் இவங்கள பத்தி எல்லாரும் பேசினாங்க, பொதுமக்களும் இவங்கள பத்தி எல்லாருமே பேசியிருந்தாங்க. இப்போ இவங்கள பத்தி ஒரு உண்மையான விஷயத்த நடிகை காஜல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாருமே சங்கீதாவை திட்டுறீங்க, த்ரிஷாவை திட்டுனீங்க, ஓகே. பட் விஜயை யாருமே பெருசா கேள்வி கேட்கல. திரும்ப திரும்ப அவருக்கான கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. முக்கியமா பெண்கள் கூட்டம் அவருக்கு கூடிக்கிட்டே இருக்கு. சோ ஒரு பெண்ணால பிரச்சனை அவ்வளோ நடந்திருக்கு, இன்னொரு பெண்ணால அந்த பிரச்சனை பெருசாகிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மகளிர் தினத்துக்கு அவ்வளோ பெண்கள் போயிட்டு அவரை கைத்தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 2026 இருக்கிறோம். இப்பவும் பெண்களை தான் எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த ஆணை நம்ம யாருமே கேள்வி கேட்கறது இல்ல. உலகம் எங்க போகுது, எப்படி போகுது, சமுதாயத்துல என்ன நடக்குது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் என்னால புரிஞ்சிக்கவே முடியவே இல்லை. ஸோ ஒரு கல்யாணம் ஆகும்போது 2 பேருமே ஒன்னா சேர்ந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ கட்டின மனைவியே கடைசி வரைக்கும் கண் கலங்காம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிதானே விஜய் உறுதிமொழி எடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணிருப்பாரு. இப்ப எப்படி அவங்கள விட்டு கொடுக்க மனசு வரும்? சரி, விட்டு கொடுக்கிறாரு, ஓகே, விவாகரத்து பண்ண போறாங்கன்றது முடிவாயிடுச்சு. பட் விவாகரத்து சட்டப்படி ஆனதுக்கு அப்புறமா நீங்க எங்கனா போங்க, என்ன எழுவனா பண்ணுங்க, யார் கூடனா ஊரை சுத்துங்க, கல்யாணத்துக்கு போங்க, கருமாரிக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணோட மனநிலை என்னவா இருக்கும்ன்றது கூட நீங்க புரிஞ்சுக்காம இந்த கேஸ் நடக்கும் போதே, இவ்வளவு பெரிய பரபரப்பா இருக்கும் போதே நீங்க ஒரு நடிகையை கூட கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? ஆனா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களையே திட்டுறாங்க, அதாவது உங்களை திட்ட மாட்டாங்க, சங்கீதாவையும் த்ரிஷாவையும் திட்டுறாங்க. தப்பு பண்ணது நீங்க 2 பெண்ணோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களையா இந்த சமுதாயம் கேள்வி கேட்கல? சோ இப்பவும் ஆண் வர்க்கம் தான் தலை ஓங்கி நிக்குது. பெண்களுக்கு எப்பவுமே கஷ்டம், கண்ணீர் இதுதான் இருக்கே தவிர அவங்களுக்குன்னு இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி டான்ஸ் மாஸ்டர் சாண்டியோடைய முன்னாள் மனைவியும் நடிகையுமான காஜல் தான் இந்த பதிவை சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.